தாய் தமிழ் உறவுகளுக்கும் ஆலமரத்துப்பட்டி வாழ் பொதுமக்களுக்கும் எனது அன்பு கலந்த மாலை நேர புரட்சி வணக்கம். நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திற்கு வந்து 15 ஆண்டுகளை கடந்துவிட்டது. தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்து 10ஆம் ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. நாங்கள் தனித்தே நிற்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் தோல்விகளை சந்தித்தாலும் தனித்து களமாடி கொண்டிருக்கிறது. என் அருமை சொந்தங்களும் உறவுகளும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் தனித்து களமாடுகிறார்கள்? மற்ற அரசியல் கட்சிகள் எத்தனையோ இருக்கின்றன. அத்தனை அரசியல் கட்சிகளுக்குள்ளாக எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு கட்சிகளிடம் கூட்டணியும் நோட்டும் சீட்டும் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்தே களம் காண்கிறது. ஏன் என்றால் அரசியல் என்பது ஒரு வியாபார சந்தை பொருளாக மாறிவிட்ட இந்த நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்துக்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கை என்கிற ஒரு உலக வர்த்தக மைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார் நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி. அதன் விளைவு இன்று மக்களுக்கு சேவையாக கிடைக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அத்தனை சேவைகளும் சந்தை மயமாக்கப்பட்டு விட்டது. சாலை, மின்சாரம், கல்வி, மருத்துவம், இது போன்ற எல்லா சேவை, குடிநீர், எல்லா சேவைகளும் விற்பனை பண்டமாக மாறிவிட்டது. அந்த சேவை அமைப்பிற்கு நாம் நமது வரிப்பணத்தை செலுத்தி சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவை செய்ய ஒரு அமைப்பை நிறுவுகிறோம். அந்த அவர்கள் இரு கட்டளைகளுக்கு ஏற்றுகின்ற சட்டத்திட்டங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களும். ஆனால் இன்று இந்த அரசியலமைப்பு சந்தை பொருளாக மாறிவிட்ட காரணத்தினால் எல்லாம் சீட்டும் நோட்டும் கூட்டும் பேரமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து மக்களிடம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கிற எண்ணத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டு பேரம் சீட்டு பேரம் பேசிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிலிருந்து மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து இந்த அரசியலமைப்பை நாம் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் மக்களிடம் தனித்தே களம் காண்கிறோம். எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்கிற முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி உங்களை நோக்கி தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கிறது. மற்ற கட்சிகள் சீட்டு பேரம் பேசிக்கொண்டு நோட்டு பேரம் பேசிக்கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையோடு உங்களை நோக்கி வருகின்றது. எனவே அதற்கு செவி சாய்த்து தங்களின் சிந்தனைகளை மாற்றி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யுங்கள். வீட்டுக்கு வீடு காசு கொடுத்து தம்பி பயலே ஓட்டு கேட்டு ஓடி வராண்டா தம்பி பயலே. வீட்டுக்கு வீடு பயலே ஓட்டு கேட்டு ஓடி வராண்டா தம்பி பயலே. 7-8 கட்சி கூட்டணி சேர்ந்து தம்பி பயலே ஆணையத்தாலே ஒன்னும் புடுங்க முடியலே. அதாலே வீட்டுக்கு வீடு காசு கொடுத்து தம்பி பயலே ஓட்டு கேட்டு ஓடி வராண்டா தம்பி பயலே. காடு மலைகளை அழிக்குது ஆட்சி திட்டம். துணிவு உள்ளவன் கேள்வி கேட்கிறான் நாட்டுல. அவனை அடக்கி ஆளத்தான் வழக்கு போடுறான். ஆளுக்கு 100 காசு கொடுத்து தம்பி பயலே நாட்டை கூறு போட்டு கூவி விற்கிறான் தம்பி பயலே.
கழிவறையிலும் கமிஷன் அடிக்கிறான் தம்பி பயலே, அங்க கருப்பு சிவப்பு நிறத்தை காட்டுறான் தம்பி பயலே. கழிவறையிலும் கமிஷன் அடிக்கிறான் தம்பி பயலே, அங்க கருப்பு சிவப்பு நிறத்தை காட்டுறான் தம்பி பயலே. அந்த கழிவுகளை குடியிருப்பில் கொட்டுறான் தம்பி பயலே, அதுக்கு காக்கி சட்டை பயலே. ஆளுக்கு 100 காசு வாங்கிட்டு தம்பி பயலே, நாம அரக்கர்களுக்கு வாக்கு செலுத்துறோம் தம்பி பயலே. பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து வா தம்பி பயலே, புரட்சி தீயாய் புலிக்கொடி ஏந்தடா உந்தன் கை ஒத்தாலே இணைந்து தமிழ் தாய் மண்ணிலே புது தேசம் படைப்போம் தமிழீழ தலைவர் வழியிலே, புது தேசம் படைப்போம் தமிழீழ தலைவர் வழியிலே. பிரபாகரன் வாழ்க.